ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 days weight loss challenge டே 2. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். எல்லாருமே பாத்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. எல்லாரும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நாங்க ஜாயின் பண்றோம் சிஸ்டர், இவ்வளவு வெயிட்ல இருக்கேன், இவ்வளவு குறைக்க போறேன் அப்படின்றது எல்லாருமே டீட்டெயில்டா சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கன்சிஸ்டன்டா ஒன்னு ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது, நான் எப்பவுமே அதான் சொல்றது. சோ தொடர்ந்து கரெக்டா பண்ணுங்க, சரிங்களா? ஈஸியா நம்ம குறைக்கிறோம், சரிங்களா? நிறைய ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ண போறோம். ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த பொருள் இங்க கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன், சரிங்களா? சோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அப்புறம் நான் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 62.90 இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு எப்பவும் போல் நான் ஒரு பிளாக் காஃபி தாங்க குடிக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடுதண்ணி ஆட் பண்ணி. ஸோ இது வெயிட் லாஸ்க்கு, உங்களோட டைஜஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது 0 கலோரிங்க. ஸோ அதனால் அதுக்காக நிறைய குடிக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது, 1-2 குடிக்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்தா, பிள்ளைங்க அதுதான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இது கோதுமையிலேருந்து பண்ண பாஸ்தா தான். ஸோ அதை அப்படியே வேக போட்டுக்கிறேன். ஸோ அதை அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லது. நான் இன்றைக்கி எப்படி சாப்பிட்டுக்கிறேன்னு பாருங்கள். சம்டைம் அந்த மாதிரி பண்ண முடியாத டைத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, அது கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்குவேன். எனக்கு டைம் இருக்காது காலையில், ஸோ அதனால் இப்படி பண்ணிடுறது. அதுக்கப்புறமா சிக்கன் தூள் இருக்கு இல்லையா, அதாவது சிக்கன் மசாலா மட்டும் போட்டு நல்லா சுருட்டி எடுத்து 2 வகையான சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க. சுருட்டி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு, அப்போ தான் அந்த பாஸ்தாவில் நல்லா கோட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஸோ அதான். அதுக்கப்புறமா உப்பெல்லாம் இதில் போட்டுக்கணும் கரெக்டாக. ஏன்னா அப்போ தானே பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா இது ஈவனாக அதில் மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அந்த பாஸ்தாவை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். இதில் நம்ம நிறைய காய்கறி போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லதுங்க. பட் அதை தான் சொன்னேன் இல்லையா, பிள்ளைங்களுக்கும் அது அவ்வளோவா விருப்பம் இருக்காது. ஸோ அதனால் நான் இப்படி பண்ணிட்டேங்க. ஸோ இதை பண்ணி வடிச்சுட்டு அதுக்கப்புறமா பால் பிள்ளைங்களுக்கு ஆற்றி கொடுத்தலாம், அதையும் ஆற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்காக ஆப்பிள் தான் கட் பண்ணி வைக்கிறேன். தோல் நீக்கிட்டு லைட்டாக ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டான்னா அந்த கருத்து போகாமல் இருக்கும் ஆப்பிள். ஸோ அவ்வளோதான். அப்புறம் பாஸ்தா வச்சு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அவர் கிளம்பிட்டார் பாருங்க. ஹஸ்பண்ட் தான் பிள்ளைங்களை ரெடி பண்ணி விடுவாங்க, கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா குக்கரில் அரிசியை களைஞ்சி வச்சு விட்டுட்டேங்க, ஏன்னா லஞ்ச் பாக்ஸ்க்காக. அதுக்கப்புறமா சைடில் முட்டையும் வேக வச்சுருக்கிறேன், ஏன்னா இது பாஸ்தா கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பிள்ளைங்க வந்தோடனே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு அலௌட் கிடையாது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் தோல் நீக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கீரைங்க, இதை பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிட்டாலும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கரில் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நல்லா இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் காஃபி 2 பேருக்கும் போட்டு எடுத்துக்கிறேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு, அந்த பாஸ்தா முட்டையை வச்சு. அப்புறமா இங்கிட்டு பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஜீரகம், வரமிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கீரைக்கு எப்போவுமே கடைசியாக தான் உப்பு போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், கடுத்து போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உப்பை போட்டு நல்லா பிரட்டி எடுத்தோம்னா சூப்பரான கீரை பொரியல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மாடி தோட்டத்து கீரை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு இந்த நேற்று வச்ச மொச்சப்பயிர் குழம்பு, சாதம், கீரை பொரியல்லாம் வச்சு சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் கேரட் தான் கட் பண்ணுறேன்.
கேரட் இந்த மாதிரி பச்சையை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக பாஸ்தா, ஒரு அவிச்ச முட்டை வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டால் தான் அந்த டே அந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதான் அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஒரு இஞ்சி போட்டு ஒரு டீ பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து தருணை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்காக போகணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி சாமியும் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா. சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ டெய்லியும் காமிக்கிறோமே, இன்றைக்கி எதுக்கு காமிக்கிறோன்னு காமிக்கலை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மில்லட்ஸ் தான் எடுத்திருக்கேன். திணை அரிசி எடுத்திருக்கேன். அதில் திணையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன், எனக்கு தேவையான அளவுக்கு. சரிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி அப்படியே வந்து ஊற்றி நம்ம ஊற வச்சிடணும். அப்புறமா மற்ற வேலைகளும் பண்ணிகிட்டு இருந்தேங்க அதுக்கு இடையில. அப்புறம் பெரியவனையும் கூப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. அவனுக்குமே ஜூஸ் கலக்கி எப்போயுமே எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் அவனையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரின்னு ஊற வச்சுருந்த அரிசி சூப்பராக ரெடியாக இருக்கு இல்லையா. ஸோ அதை குக்கரில் சேர்த்து 1க்கு 2 மடங்கு தண்ணி வைங்க. சரிங்களா, கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஊற வச்சுருக்கோம், அப்போ தான் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஏற்றாப்பில் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. 2 விசில் விட்டோம்னா கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறமா அம்மாச்சிக்கு வந்து ஆல்ரெடி வந்து சாதம்லாம் இருந்துச்சுல, அதெல்லாமே வச்சு கீரை பொரியல் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா நானுமே இந்த வருங்க சூப்பராக திணை அரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சா, அதை எடுத்து வச்சு கீரை பொரியல், ஒரு அவிச்ச முட்டை, அப்புறம் மொச்சப்பயிர் குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட்டேன். சோறு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இல்லை, பரப்பி வச்சுருக்கிறேன் நான், அதனால் அப்படி இருக்குது. சரிங்களா, செம்மையாக சூப்பராக சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஈவினிங் ஆயிடுச்சு. வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாச்சிக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறமா மட்டன் தாங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நாங்கள் விரதம் இருக்க போகிறோம். ஸோ அதனால் மட்டன் வந்து சுக்கா மாதிரி சாப்பிட்லான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு இனிமேல் வந்து நான்வெஜ் கிடையாது. ஸோ நம்மளோட டயட்டுமே வெஜ் டயட் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றி நம்ம வந்து குக்கரில் ஒரு 5-6 விசில் அஸ்யூஷுவல் எப்போவுமே நான் தான் வைப்பேன். உங்கள் மட்டனுக்கு ஏற்றாப்புல உங்கள் குக்கருக்கு ஏற்றாப்புல நீங்கள் பார்த்து வச்சுக்கணுங்க. ஸோ சூப்பராக எங்கிட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா, போட்டுட்டு உப்பு கறி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான். சரிங்களா, வரமிளகா நல்லா வந்து பொடியாக வந்து பிச்சு போட்டுருங்க. அது கூட பூண்டு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா இதில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிறோம், வீட்டில் இருக்கவங்களும் நல்லா சாப்பிடணுன்றக்காக செஞ்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம், ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த வேக வச்ச அந்த மட்டன் நல்லா வந்து வெந்துருச்சு. தண்ணி வற்றி கடைசியாக கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து திரட்டி எடுத்தோன்னா செம்மையான ஒரு மட்டன் உப்பு கறி வந்து ரெடி ஆகிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போவுமே நான் வந்து சிக்கன் உப்பு கறி தானே பண்ணி காமிச்சிருக்கிறேன், பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து மட்டனில் செய்யணும்னு தோணுச்சு. ஸோ சூப்பராக அன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி இப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முட்டை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பொரிச்சிடலாம். காலி பண்ணி விட்டாச்சு இன்றைக்கி கிச்சனையே. ஏன்னா க்ளீன் பண்ணிடணும்ல, அதனால முட்டை பொரியல் அப்புறம் இந்த மட்டன் வச்சு டின்னர் நான் வந்து சூப்பராக முடிச்சிட்டேங்க. அப்புறம் கையோடு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துடலான்ட்டு அதையும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தையும் கழுவி அந்த வேலையும் முடிச்சிட்டேங்க. நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது வெக்க வேறு இதுவாக இருக்குங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டேவை நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.